மக்களை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க. தொப்பியை போக்கு அந்த வேர்த்து ஊற்றுது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து கிரே உல்ஃப் சேனலில் வந்து எதையும் வீடியோ பார்த்துருக்காங்க. அதை பற்றின கருத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு ஒரு ஆஃபீஸ்குள்ளே போய்ட்டு எதையே பாருங்க கேட்கலாம் கணக்குதா பொய்யா கஞ்சமாக பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தே ஆகணும் கட்டாயம். எனக்கு தெரிஞ்சு அது உண்மை தான். ஓகே, அது வந்து ஒரு ஆஃபீஸு, அதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பொம்மை இப்போது இந்த பொம்மை இப்படி ஸ்ட்ரைட்டாக அங்கே எங்கே இருந்தது, இப்போ லைட்டாக அசைஞ்சிச்சு. அதை பார்த்து தான் இவங்க வந்து ஓடி போய் என்னங்க பார்க்குறாங்க. அதை விட சத்தமும் கேட்டுச்சு. அது என்னன்னு தெரியல. ஆனால் இதோட கழுத்தை பாருங்களேன். நான் எடிட் பண்ணும்போது காமிக்கிறேன். இதோட கழுத்து பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆளோட கழுத்து மாதிரி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இவங்க பின்னாடி ஏதோ கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால பில்லட் வேறு எடுத்து அந்த பொம்மை கிட்ட வச்சு பார்க்கலான்னு போகிறாங்க. பேய் இருக்கா இல்லையான்னு வச்சு பார்த்தவங்க ஆரஞ்சு கலர் பச்சையில் இருக்குது. எல்லோ ஆரஞ்சு வெட்டி கிட்ட போல் இன்னும் ஆரஞ்சு கிட்டே மிஞ்சிச்சு. இப்போ பாருங்க பச்சை வந்துச்சா. இப்போ ஆரஞ்சு கிட்ட போகும். அப்போனா அந்த அவங்க கேட்டுருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த பொம்மை மேலே கேட்க. இப்போ இங்கே ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. இல்லை எப்படின்னு தெரியல. டிடெக்டர் அது பேய் இருக்கா இல்லையான்னு காமிக்கணும். நம்ம பக்கத்தில் பேய் இருந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன காமிச்சுன்னா அந்த பொம்மை பக்கத்து ரூமுக்கு போயிட்டாங்க. பக்கத்து ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அந்த இந்த மாதிரி பீரோ வந்துச்சு. அந்த பீரோ இங்கே பறக்கவே கிடையாது, பார்க்கவே இல்லை. அந்த பீரோவை விருட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா அந்த பொம்மை இருக்கல சாஞ்சு காமிச்சு. அந்த பொம்மை அது வந்து ஒரு கட்டிலுக்கு அடியில் சொருகி வச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொருத்தன் அப்போ பின்னாடி யாரும் சட்டையை பிடிச்சி இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக இந்த பொம்மை பக்கத்தில் இது யூஸ் பண்ணி பார்க்கணும். டவுசிங் ராடு தூரத்தில் பார்த்துடும். என்ன இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டோரை திறக்கலடா. அந்த சின்ன டோரு மூடி இருந்துச்சுடா. இந்த அலமாரி டோரா நம்ம முன்னாடி தான் தோற்றம் செய்யுது. இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் எப்போ வந்து பண்ணிவிட்டுங்க சப்ஸ்கிரைபு. தான் டெய்லி இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கீழே அந்த ஆஃபீஸ் ரூமில் நோட்டு மாதிரி கறந்துச்சு. அதில் நம்பர் கோடு எழுதி வச்சு கறந்துச்சு. அந்த நம்பர் கோடில் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சு. அதை படித்து பார்த்தாங்க. அப்புறம் அந்த பொம்மை வந்து கட்டில் கடியில் சுருக்கி வச்ச மாதிரி தானே இருந்துச்சு. அது இல்லாமல் டோர் கிட்ட வந்து நிற்கிது. வீடியோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தாங்க கணக்கு புக்கு 86 90 போட்டிருக்கு. 86 to 87 இருந்து 90 வரைக்கும் போட்டிருக்கு. இது நார்மலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேசலாம். யாராவது தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். கத்துறீங்க, உங்களுக்கு கோவம் வருது, எனக்கு புரியுது. இதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட பேசணும். பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷம் ஒரு விஷயம் நான் சொல்றேன் மூலியமாவோ இல்லை சுற்றி இருக்கிற பீப்புள் மூலியமாவோ சம்டைம்ஸ் ஓனர் மூலியமாவே கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். சரிங்க, எனக்கு இந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. உங்களை யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்யூஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து அவங்க சொன்னதை கேட்கலன்றதுக்காக அவங்க பெரிய ஆளு பெரிய போஸ்டிங்ன்ற ஆதிக்கத்தை உங்க மேலே செலுத்தி உங்களை மென்டலி அப்யூஸ் பண்ணி உங்களை சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே நடந்திருக்கு. அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கடா
நடக்குது. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாருக்காவது இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்துச்சுன்னா யோசிக்காம உங்களோட ரைட்ஸுக்காக நீங்கள் பேசணும். அதில் எந்த தப்புமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பொறுத்து போகிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒரு பையன் சூசைட் பண்ணி அந்த விஷயம் தாங்க முடியாமல் மென்டல் ப்ரெஷரில் சூசைட் பண்ணி ஒரு பையன் செத்துருக்கான். அது மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுக்காமல் தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணி நீயும் எனக்கு சம்மந்தான்டா, நீயும் மனுஷன் தான், உன்னால் என்ன பண்ண முடியுமோ என்னாலே பண்ண முடியும்ன்றதை காமிச்சு இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில தவறான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்கள் எடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ண பாருங்க. அப்புறம் அப்புக்கு வந்து பின்னாடி கெஸ்ட் வந்து அப்படியே யாரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்துச்சு. வந்தோன்னா மேலே போயிட்டாங்க. இதே 3 பேருமே மேலே போயிட்டாங்க. மேலே போனவங்க அங்கே ஒரு பிளாக் ஷேடோ வந்து நின்றுட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு பிளாக் ஷேடோ தான், அது பேயின்னு சொல்ல மாட்டேன், அது ஏதோ ஒன்று பிளாக் ஷேடோ வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பாருங்க. என் பின்னாடி வா, நான் மாட்டி போகிறேன், என் பின்னாடி வாங்க. இங்கேயுமே ஒயர் பாக்ஸ்லாம் யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கேயுமே ஒரு ஃபோட்டோ இருக்குது கைஸ். எல்லா ஃபோட்டோவுமே பாருங்கள். ஆமா, ஏதோ 6 பேர் இறந்துருக்குங்க. இந்த ரூம் வேணாம், வெளியே போங்க. நாத்தமே தப்பாக இருக்குது. மரமாக இருக்குது இது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே சாஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபோட்டோவில் வந்து ஃப்ரேம் உடஞ்சி உள்ளே இருக்கிற ஃபோட்டோவை காணும். அந்த மாதிரி ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது இந்த பில்டிங்கு. நம்ம பகலில் ஒரு தடவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் டீட்டெயிலாக நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க கூட ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது ஒன்று தான் கொஞ்சம் உருப்படியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரேமை உடச்சி உள்ளே உள்ள ஃபோட்டோ யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறேன் நீ பார்த்தியா? எடுக்கிற சவுண்ட் நைட்டி பார்த்தேன். எதுவுமே இல்லையே, சும்மா பார்த்துட்டா. எதுவுமே இல்லைடா. எங்கடா போறீங்களா? எங்கடா பார்த்துன்னு கரெக்டாக சொல்கிறா அப்போ? எதுவுமே இல்லையடா. எங்கடா இருக்கு? எதுவுமே இல்லடா. எங்க? ஒரு நிமிஷம். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அங்கே நிற்கிது ஆக்சுவலா. போயிடலாம்டா, எனக்காக வாடா ப்ளீஸ். கெஞ்சி கேட்கலாம், போயிடலாம்டா வாடா. சிவா என் பேர் வாங்க, எங்கேயும் ஓடக்கூடாது. 3 புறம் என்னே பிடிச்சிக்கடா. இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சேர்த்து ஊற்றுரு. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளம்பிடுங்க. ஓகே, நான் உங்கள் சஷ்டி அக்ரி கேமர். பாய் ஃப்ரம் சஷ்டி அக்ரி கேமர்.